வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 15 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தெர்தலி மற்றும் மட்கி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். பந்தி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கர்மமுண்டா மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். பன்வாரியா மற்றும் ஜட்டா ஜட்டின் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். அன்னை தெரசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாத், தோஹா, கோலி, ரெக்தால் அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியின் செயல்பாடுகள், நீதித்துறை ஆய்வு, இந்த விஷயங்களை நாம அமெரிக்கா நாட்டில இருந்து எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு கூட சேர்த்துக்கிட்டோம். பெட்டோலோங்ஸிப் திரிபுராவின் மிக உயரமான சிகரம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கு கூடிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவிய பிரிவு 39 சொல்லியிருக்காங்க. பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இசைக்கலைஞர் பி வி பல்சாரா. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பாப்னா கிளர்ச்சி 1870ல வங்காளத்துல நடந்தது. பிபிசியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சமீர் ஷா. ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் இளம் தடகள பட்டத்தை வென்றவர் யார்? ஷீதல் தேவி. லக்கடாங் மஞ்சளுக்கு ஜிஐ டாக் புவிசார் குறியீடு கிடைத்தது. அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மேகாலயா. யுனெஸ்கோவின் மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தில் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது? கர்பா. சியாச்சனில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் மருத்துவ அதிகாரி யார்? கீதிகா கவுல். இந்தியாவின் புதிய கடற்படை துணைத் தலைவர் யார்? தினேஷ் திருப்பதி. இவங்க தான் தினேஷ் திருப்பதி. அனிஷ் தயால் சிங் ஐடிபிபி உடைய தலைவர். சுஜய் லால் தாசன் சிஆர்பிஎஃப் உடைய தலைவர். பிரவீன் சூட் சிபிஐ உடைய தலைவர். ராகேஷ் பால் இந்திய கடலோர காவல் படையின் தலைவர். ரகு ஸ்ரீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்பின் தலைவர். ராஜேந்திர மேனன் ஆயுதப்படை தீர்ப்பாயத்தின் தலைவர். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். ஆதி விசிஷ்ட் ரயில் சேவா விருது வென்றவர் யார்? சோ இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பிரசாஸ்தி ஸ்ரீவத்சாவா. சோ இவங்கதான் பிரசாஸ்தி ஸ்ரீவத்சாவா. இவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதை எதுக்காக இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சரக்கு ரயில் இயக்கத்தில் புதுமையான ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த விருது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருது இந்திய ரயில்வேவுடைய ஒரு உயரிய விருது. போபால் ரயில் நிலையம் மற்றும் கவுஹாத்தி ரயில் நிலையத்துக்கு சரியான உணவு நிலைய சான்றிதழ் கிடைச்சிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வேக்கு PMI தெற்காசிய விருது 2023 கிடைச்சிருக்கு. ரைட்ஸ் நிறுவனத்துக்கு பாதுகாப்பு கண்டுபிடிப்பு விருது கொடுத்திருக்காங்க. இந்த ரைட்ஸ் நிறுவனம் 1974ஆம் ஆண்டு உருவாச்சு. IRCTC 1999ஆம் ஆண்டு உருவாச்சு. விஜயவாடா ரயில் நிலையம் இந்திய பசுமை கட்டிடக் குழுவின் பிளாட்டினம் மதிப்பீட்டு பெற்றுள்ளது. எந்த நாடு உலகின் மிகப்பெரிய அணுக்கரு இணைவு உலையான JST-60SA அறிமுகப்படுத்தியது? சோ இந்த அணுக்கரு இணைவு உலைய கண்டுபிடிச்ச நாடு ஜப்பான். ஜப்பான் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தோட கூட்டு சேர்ந்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அணுக்கரு இணைவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் ஃபிஷன். உலகின் மிக நீளமான கண்ணாடி பாலத்தை வியட்நாம் நாடு கட்டி முடிச்சிருக்காங்க. உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் ஸ்கைபிரிட்ஜ் 721 செக் குடியரசு நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிக நீளமான பயணிகள் ரயிலை இயக்கி உலக சாதனை படைச்சிருக்காங்க சுவிட்சர்லாந்து நாடு. உலகின் மிகப்பெரிய பெர்மஃப்ரோஸ்ட் பள்ளம் படகைகா பள்ளம் ரஷ்ய நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய நியூட்ரினோ கண்டறியும் தொலைநோக்கி ட்ரிடென்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சீனா நாடு. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து 20 வயதில் UNCAC ஊழலுக்கு எதிரான உலகத்தை ஒன்றிணைத்தல்.
நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், உலக கணினி கல்வியறிவு தினம். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். கலபுராகி ஓபன் டென்னிஸ் 2023 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? கலபுராகி ஓபன் டென்னிஸ்ல ஆண்கள் பட்டத்தை ஒரு இந்தியர் ஜெயிச்சிருக்காரு, ராம்குமார் ராமநாதன். இவருதான் ராம்குமார் ராமநாதன். 2023 ஆஸ்திரேலிய ஓபன ஆண்கள் பிரிவுல நோவாக் ஜோகோவிக், பெண்கள் பிரிவுல அரினா சபலன்கா ஜெயிச்சிருக்காங்க. 2023 பிரெஞ்சு ஓபன் நோவாக் ஜோகோவிக் மற்றும் இகா ஸ்வியடெக் ஜெயிச்சிருக்காங்க. 2023 விம்பிள்டன் ஓபன் மார்க்கெட்டா வாண்ட்ரூசோவா மற்றும் கார்லோஸ் அல்கராஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2023 சின்சினாட்டி ஓபன் மற்றும் யுஎஸ் ஓபன நோவாக் ஜோகோவிக்கும் கோகோ கஃப்பும் ஜெயிச்சிருக்காங்க. பில்லி ஜீன் கிங் கோப்பையை கனடா நாடு ஜெயிச்சிருக்காங்க. டேவிஸ் கோப்பையை இத்தாலி நாடு ஜெயிச்சிருக்காங்க. இந்த பில்லி ஜீன் கிங் கோப்பை முழுக்க முழுக்க பெண்களுக்கு நடக்கிற டென்னிஸ் டோர்னமெண்ட். டேவிஸ் கோப்பை முழுக்க முழுக்க ஆண்களுக்கு நடக்கிற டென்னிஸ் டோர்னமெண்ட். எந்த சமூகம் ஹனுக்கா திருவிழா கொண்டாடுகிறது? யூதர்கள். ஜூஸ் அப்படிங்கிற சமூகம் தான் ஹனுக்கா திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த ஹனுக்கா திருவிழாவை கிஸ்லவ் மாதத்துடைய 25ஆம் நாள் கொண்டாடுவாங்க. அதாவது கிஸ்லவ் அப்படிங்கிறது யூத நாட்காட்டில யூத கலண்டர்ல 9வது மாதம் தான் கிஸ்லேவ். இந்த கிஸ்லேவ் மாதத்துடைய 25ஆம் நாள் தான் இந்த ஹனுக்கா அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஹனுக்கா பண்டிகையை தீப திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூதர்களுடைய கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லலாம். அசாம் மாநிலம் ரோங்காலி அல்லது போகா பிகு, அப்புறம் பைகோ மோன்கித் பண்டிகை கொண்டாடுவாங்க. மணிப்பூர் மாநிலம் ஹுன்டாடோ, சான்காய், மைஹோன்சுபா, காண்டுகா யோஷாங். ஒடிசா மாநிலம் சித்தல் சஸ்தி, நுவாகாய், தனுவாத்ரா, ராஜா பர்பா. பீகார் மாநிலம் தாவே சத்துவானி, ஜூர் சித்தல். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரேலா திருவிழா. மிசோரம் அந்துரியம். நாகாலாந்து மாநிலம் சுக்ருவினி, மாட்சி மோங், ஷக்ரைனி, பூஷிஜிபா, ஆலியாங் மோன்பு.